இதே மாதிரி அனைத்து குண்டு வெடிப்புகளுக்கும் நீ புலனாய்வு செஞ்சு முஸ்லிம்கள் உடனே பேப்பர்ல போடுறீல, நீ சரியான நேர்மையான முறையில் அதை பழி சுமத்தி இருந்தால், உண்மையான பழி சுமத்தி இருந்தால் ஒவ்வொரு குண்டு வெடிப்பு வழக்கையும் நடத்தி முடிச்சிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு நடந்திருக்குங்கிற குண்டு வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு நாட்டில். குண்டு வெடிப்பு நடந்தது லிஸ்ட் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இவ்வளவு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. நான் சொல்ற பட்டியல், இவ்வளவு குண்டு வெடிப்புல எந்த குண்டு வெடிப்புக்கும் வெடிச்ச 10 நிமிஷத்துல முஸ்லீம்களை பழி போட்டு 4 அப்பாயை பிடிச்சி உள்ள கொண்டு வைப்பாங்க, அவ்வளவு தவிர அந்த வழக்கு நடத்தப்படவில்லை, எந்த மெட்டீரியல் எடுக்கப்படவில்லை, எந்த எவிடன்ஸ் உண்டாக்கப்படவில்லை, கோர்ட்ல சப்மிட் பண்ணவில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. என்ன நடந்திருக்குது? 2003 எடுத்துக்கிறங்க, 21/11/2003 ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. எங்க? மகாராஷ்டிராவில் ரஹமத் நகருங்கிற பகுதியில் ஒரு மஸ்ஜித்ல பள்ளி வாசலில் குண்டு வெடிப்பு நடந்தது. இது பள்ளிவாசல் நடந்தது குண்டு வெடிப்பு ஆரம்ப பள்ளிவாசல் ஆரம்பிக்குது. 2003 நான் வர்றேன், இந்த 5 வருஷத்தை கணக்கெடுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப 2003 அந்த குண்டு வெடிப்பு நடக்குது. உடனே முஸ்லீம் தான் சொன்னேன். சொன்னீல, அந்த வழக்கு என்னாச்சு? சார்ஜ் ஷீட் போட்டியா? நிரூபிச்சியா? கோர்ட்டு கொண்டு போனியா? மீடியாக்கள்ல மட்டும் முஸ்லீம் செஞ்சான்னு ஒரு நாள் பப்ளிசிட்டிக்காக முஸ்லீம்களை பழி போட்டிய, அந்த வழக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆவல, ஊத்தி முடியாச்சு. முஸ்லீம்களை பழிய போட வேண்டியது, மக்கள் அப்படி அந்த கருத்தை விதைக்க வேண்டியது, அதோட எல்லாரும் மறந்துடுவாங்க. எது மட்டும் உள்ளத்தில் நிற்கும்? முஸ்லீம்னா பயங்கரவாதிங்கிறது மட்டும் உள்ளத்தில் நின்றும். அது போதும் அவங்களுக்கு. போலீஸ்காரனுக்கு எது போதும்? முஸ்லீம்களை பழி சுமத்தினால் போதும். அதே மாதிரி 23/8/2003 மும்பையில ஒரு கார்ல குண்டு வெடிக்குதுங்க. அதுல ஒரு 60 பேர் இறந்து போறாங்க. முஸ்லீம் சொன்னா உடனே நினைஞ்சா அந்த ஏதாவது பேர் வைப்பான், சிம்மமா, ஹரகத்துல் முஜாஹிதீன்மா, ஜுஹிமா, ஜஹீஸோ, ஜமாத்துமா, அப்படி ஒண்ணு வாயில வராது. தமிழ்லயோ மராட்டியத்துல இல்லாத ஒரு வார்த்தை வேணா உண்டாக்கிட்டு அரபி மாதிரி ஒரு வார்த்தை விடுவானா? பாக்குறவங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. உசாமாவுடைய தம்பிமா பின் லாடன் வந்துட்டாருமா, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன செய்வாங்க? உசாமாவுடைய மர்மவனுக்கு இதிலே தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பரபரப்பு தகவல் பேப்பர்ல எப்படி போடுவான்? குண்டு வெடிப்பு, முஸ்லிம் பயங்கரவாதிகள் சுற்றி வளைப்பு, திடுக்கிடும் தகவல், அடுக்கடுக்கான ஆதாரங்கள், ஒரு ஆதாரம் இருக்காது. திடுக்கிடும் தகவல், போலீசார் வாக்குமூலம் சொல்லி இப்படி படம் காட்டுவான். குண்டு வெடிச்ச மறுநாள். ஏண்டா 2003 நடந்திருக்க கார்ல குண்டு வெடிச்சிச்ச, அதை என்ன ஆச்சு? முஸ்லிம பிடிச்சீல, அவன் தான் செஞ்சான், நிரூபிச்சியா? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. முஸ்லிம்களை வழக்கு போட்டீங்களா? 3 மாசம் உள்ள வச்சு வெளியே விட்டியா இல்லையா? அதன் மூலம் மக்கள்கிட்ட என்ன கருத்து வச்ச? முஸ்லிம் குண்டு வச்சாண்டிய வருஷம் 5 ஓடி போச்சு. என்னாச்சு அந்த கேஸ்? ஏன் அந்த முஸ்லிம்களை உன்னால நிரூபிக்க இயலல? பொய் நிரூபிக்க இயல. 2003 ஆச்சா? அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா கோயில்ல குண்டு வெடிச்சாரு 2003. முஸ்லிம் மேல பழி போட்ட, அவனே நிரூபிக்கல, நீதிமன்றத்தில் கொண்டே நிறுத்தல. அப்ப நீ என்ன கோயம்புத்தூர் பம்பாயில் நடந்த அந்த 93 உள்ள குண்டு வெடிப்பை தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. 15/8/2004 ஒரு குண்டு வெடிக்குது. எங்க வெடிக்குது? மும்பையில, பம்பாயில. அதுவும் கார்ல தான் வெடிக்குது. 14 பேர் செத்தாங்க. உடனே முஸ்லீம் சொன்ன புடிச்சில, அவன் தான் குண்டு வச்சா, நிரூபிச்சியா? கோயம்புத்தூர்ல நிரூபிச்சியா? அந்த 93 பம்பாயில குண்டு வச்சு நிரூபிச்சிய, அந்த மாதிரி நிரூபிச்சியா? இதுக்கெல்லாம் யாரு? அப்ப இவன் நாங்க வைக்கலன்னா யாரு வச்சாப்ப சொல்லு. எங்களை கைது பண்ணீங்களா? முஸ்லீம்களை பழி போட்டீங்கள, 3 நாள் பிடிச்சி பேப்பர்ல படம் காட்டினீங்கள, அது இப்ப யார் வச்சா சொல்லப்ப? ஒண்ணு எவனை பிடிச்சி அவன் ஆதாரத்தை நிரூபிச்சு காட்டு, இல்லன்னா நீ தான் வச்ச, போலீஸ் தான் வச்சப்ப, இல்லன்னா கவர்மெண்ட் தான் வச்சிருக்கிற என்று நாங்க நினைக்க மாட்டோமா? அதே 2004 15/8/2004 அஸ்ஸாம்ல ஒரு குண்டு வெடிக்குது. 6 பேர் பலியாகுறாங்க. முஸ்லீம் தான். அப்புறமேல முஸ்லீம் சொல்றானே பேப்பர்ல, அதான் முடிஞ்சு வச்சிருக்கிறோம். 27/8/2004 மராட்டியத்தில் பூர்ணா மசூதி ஒரு மசூதி இருக்கு, பள்ளிவாசல் இருக்குது, அதுல குண்டு வச்சாங்க. அதுவும் முஸ்லீம் தான். பள்ளிவாசல்ல குண்டு வச்சாலும் யாருதான்? முஸ்லீம் கொள்ளுவானா? தொழுது கொள்ளுவானா?
ஜும்மாவில் கொள்ளுவானா? இவன் என்ன செய்யறான்? முஸ்லீம் மேல அதையும் பழிய போட்டு பேப்பர்ல படம் காட்டினான். பிடிச்சான், சில பேரை பிடிச்சவன் நிரூபிச்சியா? வழக்கு நடத்தினியா? நீதிமன்றத்தில் சாட்சியங்களையும் ஆதாரத்தையும் சமர்ப்பிச்சியா? இல்ல. 27/8/2004 மராட்டியத்துல ஜால்னா நகர்ங்கிற ஒரு பகுதியில ஒரு பள்ளிவாசல் அங்க குண்டு வெடிக்குது. அப்ப என்ன முஸ்லீம் தான் வச்சான். பள்ளிவாசலா பார்த்து குறி வச்சு அடிப்பானுவ. உடனே யார் வச்சா? முஸ்லீம் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி பிடிச்சே இல்லையா? அந்த பிடிச்ச முஸ்லீமை நீ குற்றத்தை நிரூபிக்க முடிஞ்ச உன்னால? படம் காட்டுன்னு 3 மாசம் வச்சிருந்த, வெளியே விட்ட, அதோட கேஸ் அவுட். ஆனா எது மட்டும் மக்கள்கிட்ட பதிஞ்சு போச்சு? முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம்னா குண்டு வைக்கிறவன். அதை கரெக்டா பதிவு பண்ணி முடிச்சுட்டானோ. பொய் வழக்கு தானே ரிமூவ் பண்ணணுமா? இல்ல நாங்க பொய்யா சொல்லிட்டோம், தப்பா பிடிச்சு விட்டோம், அந்த பசங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணியா? அப்படிங்கறத பரபரப்பா சொன்னியா? உண்மை குற்றவாளி நீ சொல்ல கிடையாது, பொய்யாத்தான் பிடிச்சோங்கிற செய்தியாவது சொல்லி எங்களை ஒரு பயங்கரவாதி மாதிரி உலகமெல்லாம் நினைக்கிறானே, அதை நீ அந்த களங்கத்தை துடைக்க ஒரு கவர்மெண்ட் பாடுபட்டியா? அதுவும் செய்ய கிடையாது. 29/10/2005 டெல்லியில குண்டு வெடிக்கிறது, 66 பேர் சாவுறான். டெல்லியில நாட்டின் தலைநகரத்தில் குண்டு வெடிக்கிறது 2005 10வது மாசத்துல. முஸ்லீம் தான் 4 பேரை போட்டான், 4 அமைப்பு பேரை போட்டான், 4 ஆளை போட்டான். அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பயங்கரவாத தலைவன் சிக்கினான் அப்படின்னு போட்டுருவாங்க. கடைசியில பார்த்தா 3-4 பேர் வெளியே நிப்பான். என்னடா ஆச்சு? கூட்டிட்டு போனாங்க, கேட்டாங்க, நான் இல்லன்னா ஒண்ணும் இல்ல, அனுப்பி விட்டாங்க. அது யாருக்கு தெரியும்? அவன் தெருவில் ஒரு 4 பேருக்கு தெரியும். உலகத்துக்கு என்ன தெரியும்? சிக்குனது பயங்கரவாதம், பயங்கரவாத தலைவன் மாட்டிக்கொண்டான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குனான். இதுவும் கண்டுபிடிக்கப்படல. 2006 எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கிற மாலேகான்கிற அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல சும்மா தொழுது கொண்டிருக்கும் பொழுது பகல் 1:45 மணிக்கு என்ன செய்யறான்? குண்டு வைக்கிறான். 38 பேர் சாவுறாங்க. உடனடியாக 150க்கு மேல காயமடைகிறாங்க. அந்த காயமடைஞ்சல சில பேர் பின்னாடி இறந்து போயிருப்பாங்க. அது நமக்கு தகவல் வரல. ஆனா அது ஒரு 50 பேரா இறந்து போயிருப்பாங்க. உடனடியாக இறந்தது எவ்வளவு பேரு? 38 பேர் இறந்தார்கள். மாலேகான்கிற பள்ளிவாசல்ல ஜும்மாவுல வெள்ளிக்கிழமை வச்ச குண்டு வெடிப்புல இறந்து போறாங்க. அதுல கூட எந்த நாள்ல வைக்கிறான் தெரியுமா? இந்த சபை பராத்துமாங்கல்ல, பராத் இரவு மார்க்கத்தில் இல்ல, அதை கொண்டாடுவதற்காக வேண்டி அந்த நோன்பு வைத்துக் கொண்டு, பராத் இரவு நோன்பு வைத்துக் கொண்டு, முதல் நாள் வியாழக்கிழமை பராத் இரவு நோன்பு வைத்துக் கொண்டு, வெள்ளிக்கிழமை எல்லாம் நோம்பாளிகளா இருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத நோன்பு தான் அது. அந்த பள்ளியில கொண்டு வைத்து நோன்பு வைத்துக் கொண்டிருந்த, தொழுது கொண்டிருந்த அந்த மக்களுக்கு எதிராக குண்டை வைக்கிறான். இது யார் வச்சா? இவ்வளவு முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளி வாசல்ல வைத்திருக்கிறான். நாக்கூசாம எல்லா பையனும் சொன்னா முஸ்லீம் குண்டு வச்சுட்டான். ஏன்னா கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் உங்களுக்கு அறிவு வேணா? பள்ளி வாசல்ல புனித தலத்துல வெள்ளிக்கிழமையில குண்டை வைக்கிறான். அதை எப்படி அவர் முஸ்லீம் வைப்பான்? அதை கூட உங்களுக்கு சொல்ல முடியுதாடா? பேப்பர்காரன் போட முடியுத? எவ்வளவு நெஞ்செழுத்தவங்க இருக்கணும். அதையும் நம்ம மேல போட்டானுவோம். சரி, போட்டியில வச்சவன் யார் சொல்லு? இப்ப புடிச்சியில நிரூபிச்சியா? ஆதாரத்தை எடுத்தியா? மெட்டீரியல் எங்க வாங்கிச்சு கண்டுபிடிச்சியா? அது கிடையாது. 2006 அதே மாதிரி 11/7/2006 மும்பையில ரயில் நிலையத்தில் குண்டு வெடிக்கிறது. 180 பேர் சாவுறான் ரயில் நிலையத்தில். அது வீட்டின்னு நினைக்கிறேன், அந்த விக்டோரியா டெர்மினல் வாங்க இல்லையா, அங்க நினைக்கிறேன் குண்டு வெடிக்கிறது. அதுல குண்டு வெடிச்ச உடனே 180 பேர் சாவுறாங்க. உடனே என்ன பண்ணா? பேப்பர்ல எல்லாம் பயங்கரம், நாட்டை உலுக்கிய பயங்கரம், முஸ்லிம் தீவிரவாதிகள் கைவரிசையா அப்படின்னு போடாங்க. அடுத்த நாள் அவன் மாட்டினா இவன் மாட்டினான்னு பேப்பர்ல பரபரப்பு. 180 பேரா இருக்கிறதுனால 2 நாளைக்கு பரபரப்பா டிவி மீடியா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதே பேராத்தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? அவன் யார் பேரெல்லாம் சொன்னீங்க, என்னோட இயக்கத்து பேரெல்லாம் சொன்னீங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தியா? குண்டு வச்சிருந்தா தண்டனை வாங்கி கொடுக்கணும், தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல, ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? இல்ல நிரூபிக்கணும்ல கோர்ட்ல போய். நீ பொய்யா பிடிச்சதுனால உன்னை நிரூபிக்க இல்ல, பொய்யா போட்டு. அப்ப இந்த கேஸ் நீ கோர்ட்ல நிரூபிச்சியா? நிரூபிக்க கிடையாது. வழக்கால் நடக்குதா? நடக்கவும் கிடையாது. வழக்கு ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குதா சொல்லு பாப்போம். வழக்கு நடக்கவும் கிடையாது. அன்னைக்கு பிடிச்சி பேரை போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. ஃபைல க்ளோஸ் பண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டான். அப்ப முஸ்லீம் தான் வச்சாங்கிற கருத்து மட்டும் அப்படி நிக்குது. ஃபைல் முடிஞ்சு போச்சு. அந்த அந்த பழியை சுமந்து கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் 7/3/2006 காசி வாரணாசி இருக்கு இல்லையா, ஊபியில அங்க குண்டு வைக்கிறான். அதுல 15 பேர் சாவுறான். இது காசி இந்துக்களுடைய புனித நகரம், இதுக்கு பில்டப் நிறைய கொடுப்பாங்க. அதுக்கு பள்ளிவாசல் கொடுக்க அதுல காசி என்ன செய்வான்? காசிக்கு மட்டும் இந்துக்களுடைய புனித நகரம் என்ற காரணத்தினால் அது வேண்டும் என்று திட்டமிட்டு இந்துக்களை அச்சுறுத்துவதற்காக, இந்து மதத்துக்கு மிரட்டுவதற்காக, பாபர் மசூதிக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி காசியில கொண்டு வச்சுட்டாங்க.
காசிங்கிறது எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா அப்படின்னு காசிக்கு பில்டப் கொடுத்த மாதிரி பள்ளிவாசலுக்கு பில்டப் கொடுத்தியா? முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்